இங்கே பாருங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்க. சக்கை சொலை எடுத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வேக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு தொட்டு சாப்பிட்டா இன்னும் செம்மையாக இருக்கும். இன்னைக்கு அதுக்காக தான் நாங்கள் சக்கை கிடைக்குமோ மீன் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இது எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா, சக்கை விளைஞ்ச சக்கையாக இருக்கணும், பழுக்கிறதுக்கு முன்னுக்குள்ளதாக இருக்கணும். ரொம்ப பிஞ்சு சக்கை அது வந்து பொரியல் செய்கிறதுக்கு தான் ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்களா தெரியும், நல்லா விளைஞ்ச சக்கையாக இருக்கணும். அதுதான் நல்லா வேக வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நல்லா கப்பக்கிழங்கு மாதிரி இருக்கும். அதை இப்போ வீடியோவை போடுறேன், உங்களுக்கு பிடிச்சதுன்னா பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க, சரிங்களா? பாருங்க, இதே அளவில் அரிஞ்சு எடுக்கணும், சரிங்களா? ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். எல்லாம் ஒரே மாதிரி இந்த அளவில் அரிஞ்சு எடுக்கணும், பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்க, எங்கள் சக்கை பார்த்தீங்கன்னா பிஞ்சாக இருக்குது. அதனால் எங்களுக்கு வெளியிலேருந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அதனால் அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் சக்கை விளையிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. இப்போ இது ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். நம்ம இப்போ சக்கையில் அரிஞ்சு எடுத்து கழுவி வச்சாச்சு, சரிங்களா? இப்போ வேக வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ அரிஞ்சு எடுத்து சக்கையை சட்டியில் மாற்றிக்கலாம். சட்டி நல்லா குழச்சி விடுறது களவான சட்டியை எடுத்துக்கணும். ரொம்ப சின்ன சட்டியை வச்சோம்னா கிண்டி விடுறதுக்கு ஆகாது. கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டுறணும். குலுக்கி விட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு அடுப்பா ஆஃப் பண்ணது தண்ணி ஊற்றி அடைச்சி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு திறந்து பார்க்கலாம். திறந்து நல்லா கிண்டி விட்டு பார்க்கலாம். தண்ணி போதும்னா போதும், இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும், சரிங்களா? இப்போ ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கு நம்ம ஒன்று அரைக்கணும். அது என்னன்னு பார்த்துடலாமா? தேங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், சரிங்களா? எல்லாத்துக்கும் அளவு தெரியுங்களா? அப்புறம் மிளகாய் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க, குழம்புல தொட்டு சாப்பிட்றதா இருந்தா. இல்லை சும்மா சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு, இந்த சக்கை வேக வைக்கும்போது சிலருக்கு சேராது, கேஸ் ஏறும். அப்போ வெள்ளைப்பூடு, லேசாக ஒரு துண்டு இஞ்சி, இதை போட்டு ரொம்ப வலுவலுன்னு அரைக்காம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இதை போய் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நான் ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், சரிங்களா? ஒரு 6-7 டைம் கிண்டி விட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் கிடைக்கிற சக்கை வந்து தண்ணி அதிகமாக இழுக்காது. இது வெயில் கால சக்கைங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிருக்கேன். அப்படின்னா தான் நல்லா குழஞ்சி நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா தண்ணி ஊற்றலைன்னா அடி பிடிச்சிரும். இது தண்ணி ரொம்ப இழுத்துருக்கு. தீ குறைச்சி வச்சு தான் வேக வைக்கணும், அடி பிடிச்சிரும். இல்லைன்னா இது முக்கியமாக சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சம் சீரகம் சேர்ப்பாங்க. நான் சீரகம் சேர்க்கல, எனக்கு பிடிக்கல. சீரகம் வேணும்னா சேர்த்துக்கலாம், சரிங்களா? நான் சீரகம் இதில் சேர்க்கலை. அப்போ இப்போ நல்லா எல்லாம் பருவம் ஆயிடுச்சுன்னா களின்ற மாதிரி கிண்டிக்கிறணும். குழச்சி நம்ம நல்லா கிண்டிடணும். இப்போ இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா குழச்சி எடுத்துக்கலாம், சரிங்களா? குழச்சி எடுத்துட்டு அது எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். போடணும்.
பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு? இந்த மாதிரி வரணும். நல்லா குழச்சி வேக வச்சு நல்லா நல்லா அமுக்கி விட்டு கொஞ்சம் வெளிச்செண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி அமுக்கி வச்சு மூடி வச்சுட்டு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா களி இந்த மாதிரி கிண்டிடணும்.